வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மண்டே நடக்க போகுது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்து நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமோட 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒவ்வொரு கொஷின்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி எழுதுனா மார்க் போடுவாங்க அப்படின்னு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. நான் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்ட் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த பகுதியில் எந்தெந்த கேள்விலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின் ப்ரோஸ்லேருந்து 2 கேட்பாங்க. அப்புறம் போயட்ரிலேருந்து கொஷின்ஸ் வரும், சப்ளிமெண்ட்ரிலேருந்து கொஷின்ஸ் வரும். அப்புறம் நோட்ஸ் மேக்கிங், சம்மரைஸ் கேட்பாங்க, ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்பாங்க. அப்புறம் ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன், போயட்ரி காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க, லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடேட்டா கேட்பாங்க. அப்புறம் டயலாக் கேட்பாங்க. அப்புறம் டெவலப்பிங்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஸ்பாட் த எரரும் ஃபில் இன் த பிளாங்க்ஸும் கேட்பாங்க. இந்த டாபிக் ஒரு 10 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. இந்த 10 டாப்பிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இந்த 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 லெசனோட பேராகிராஃபை தெளிவாக படிங்க. அப்படின்னா லாஸ்ட்டு 3 லெசனோட பேராகிராஃபை தெளிவாக படிங்க. 2ஆக பிரிச்சுக்கிட்டு ஏன்னா ஒரு பகுதியை ஃபுல்லாக தெளிவாக படித்து முடிச்சிருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப் கொஷின்னு போட்டு இந்த ஏல பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் மதர் பிளேட் ஏ விட்டல் ரோல், பியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு லெசனுக்கு ஒரு கொஷின் படித்தா போதும். ஜென்ரலாக கைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கொஷினை மட்டும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ட்விஸ்ட்டாக வந்ததுன்னா நீங்கள் எந்த பேராகிராஃப்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு கிராண்ட் மதர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் போர்ட்ரேட் ஆஃப் ஏ லேடின்னு நீங்கள் எழுதுருவீங்க. அப்படி இல்லாமல் வேறு எதுனா இப்போ இந்த பியில் இருக்க கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஒரு பேராகிராஃப் தான் எழுதுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு அந்த ஒரு பேராகிராஃபை மட்டும் தெளிவாக எழுதுருங்க. அப்படி எழுதுனாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா போயம், போயட்ரி, சப்ளிமெண்ட்ரி ரீடர் எல்லாத்துக்கும் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் ஆர் மேக் நோட்ஸுன்னு கேட்பாங்க. அப்படின்னா சம்மரின்னு மட்டும் கேட்கலாம், நோட்ஸுன்னு கேட்கலாம். அதனால் 2 டாப்பிக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சம்மரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ரஃப் காப்பி எழுதணும். ரஃப் காப்பி எப்படி எழுதுறீங்கன்னா சம்மரியிலேருந்து பாதியே வந்து ரஃப் காப்பியில் எழுத போகிறோம். இப்போ சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேர்ட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ரஃப் காப்பியில் ஒரு 170 ஆர் 160 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கணும். நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க இஸ்ஸு வாசு அதெல்லாம் எடுத்து எழுதாதீங்க. என்ன பண்ணுங்கன்னா இப்போ நடுவில் இருக்க ஒரு பேராகிராஃப் இந்த டோட்டல் ஆஃப் 8 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் பேராகிராஃப், இந்த பேராகிராஃபை தூக்கிடுங்க. அப்படிலாம் வேறு எதனா ஒரு பேராகிராஃபில் ஒரு 2 லைனை தூக்கிடுங்க. நீங்கள் 2 லைனை தூக்கிட்டிங்கனாலே அந்த நீங்கள் எழுதுகிற பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சின்னதாகிடும். அதில் இருக்க வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சம்மரியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாகிடும். அந்தமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இஸ்ஸு வாசு வேறு அந்த 2 லெட்ரு 3 லெட்ரு அந்த வேர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்காதீங்க. ஒரு 2 சென்டென்ஸ் அல்லது ஒரு சின்ன பேராகிராஃபாக இருந்தால் அதை மட்டும் எடுத்து எழுதிருங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரஃப் காப்பியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மாதிரியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேர் காப்பின்னு போட்டு அதுக்கு டாபிக் கொடுத்துட்டு ரஃப் காப்பிலேருந்து ஒரு 2 லைன் சென்டர்லேருந்து எடுங்க. சென்டர்லேருந்து ஒரு 2 லைன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபேர் காப்பி எழுதுங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த சம்மரியில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 196 200 வேர்டு இருக்குன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் காப்பியில் ஒரு 100 ஆர் 90 வேர்ட்ஸ் இருக்கணும். அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதணும். ஏன்னா நீங்கள் எழுதுகிற ஃபேர் காப்பி ரஃப் காப்பி எல்லாமே மீனிங்காக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பேராகிராஃப்லேருந்து நடுவிலேருந்து எதனா 2 லைனை எடுத்துருங்க. நீங்கள் இஸ்ஸு வாசு வேறு அதெல்லாம் எதுவும் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும்னா முதல்ல டாபிக் கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க பேசேஜை ஒரு 2 லைனாக கூட எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க பேசேஜை ஒரு 3 லைனாக நீங்கள் கம்பைன் பண்ணிக்கோங்க. கம்பைன் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு 3 லைனில் ஒரு பெஸ்ட்டான டாப்பிக்காக எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 லைனுக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரிஜின் ஆஃப் பேராலிம்பிக் கேம்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன்னா அந்த 3 லைன்ஸில் என்னென்ன அந்த ஒரிஜின் ஆஃப் பேராலிம்பிக் கேம்ஸுக்கான முக்கியமான பாயிண்ட்லாம் எது இருக்கோ அதை மட்டும் எழுதுனா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து பேராகிராஃபை நீங்களே ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் சப்டாபிக் கொடுத்துட்டு அந்த சப்டாபிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ட்ஸு கொடுத்துட்டிங்கனாலே நோட்ஸ் மேக்கிங் வந்து எழுதிடலாம், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன், போயம் காம்ப்ரிஹென்ஷன். ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அதான் ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன். போயம் காம்ப்ரிஹென்ஷன்னா போயம் கொடுத்துருவாங்க, அதற்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. நீங்கள் மேக்ஸிமம்
ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷனே எல்லாம் தொட பாருங்கள். இப்போ போயம் ப்ரோஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த ப்ரோஸ் அந்த பேராகிராஃபுக்கே வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த கொஷின்ஸே அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 விதமான லெட்டர் ரைட்டிங் இருக்குப்பா. ஒன்று ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டர் ஒரு அஃபிஷியல் லெட்டர். இப்போ வந்து உங்களோட ஹெட் மாஸ்டருக்கு எழுதுறீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு உங்களை சைக்கிளை காணோம் அப்படின்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு எழுதுறீங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் மிஸ்ஸுக்கு எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதணும். ஃபார்மல் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு டியர் ஆர் ரெஸ்பெக்டட் சார்னு போட்டு நீங்கள் உங்களோட ஃபார்மல் லெட்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் ஃபார்மல் லெட்டர். நீங்கள் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்குமே பேசிக்காக அந்த ஃபார்மேட் இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் லவ்விங்லி போடக்கூடாது. ஃபார்மல் லெட்டருக்கு பொறுத்த வரைக்கும் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ஒபீடியன்ட்லி, ட்ரூலி அதை போட்டுக்கோங்க. அட்ரஸ் அந்த என்வலப் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபார்மல் லெட்டர். எடிட்டட் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் உங்கள் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. இதே கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் லெட்டர் ஆர் இன்ஃபார்மல் லெட்டர் சொல்லுவாங்க. பர்சனல் லெட்டர்னால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுது. அப்படி இல்லைனா வேறு யாருக்குன்னா உங்கள் அம்மாவுக்கு எழுதுறீங்க, உங்களோட அப்பாவுக்கு எழுதுறீங்க. அந்த மாதிரி எழுதுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மை டியர் இல்லை டியர் ஃப்ரெண்டு, டியர் மதர், டியர் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் உங்களோட நேமை எங்கேயும் மென்ஷன் பண்ணாதீங்க. டியர் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் ஒய் அந்த மாதிரியே போட்டு உங்கள் கண்டென்ட் எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் லவ்விங்லி அந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுதிடலாம். அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோடேட்டானா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ வந்து நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பர் கூட பார்த்துருப்பீங்க. நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு வாண்டட்னு கொடுத்து சில வந்து குவாலிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஜாபுக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம்ல, இந்த ஜாப் இருக்குது, நீங்கள் இந்த படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து கொடுக்குறோம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா பயோடேட்டா. உங்களுக்கு பயோடேட்டா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரெஸ்யூம் எழுத சொல்லுவாங்க. இதோ கீழே இருக்குது பார்த்தீங்களா, ரெஸ்யூம் எழுத சொல்லுவாங்க. உங்களுக்கு பயோடேட்டா பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கும். இப்போ டீச்சருக்கான ஒரு பயோடேட்டா எழுத சொல்கிறாங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டீச்சர்னு கொடுத்துருப்பாங்க, டீச்சர் ஜாப்னு கொடுத்துருப்பாங்க, என்ன முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்கணும்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோடேட்டா எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு நேமு, அப்புறம் ஃபாதர் நேமு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ரிலீஜியனு, அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த பயோடேட்டா பேஸ் பண்ணி எழுதுங்க. அவங்க வந்து டீச்சரை கேட்குறாங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி அந்த மாதிரி எழுதுங்க. ஒருவேளை இன்ஜினியரிங் ரிலேட்டடாக சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டருக்கு கேட்குறாங்கன்னா பிஇ, எம்இ, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எழுதுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட்டை மட்டும் உள்ள ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணால் போதும். மற்றபடி ஃபார்மேட் எல்லாமே தான். அப்புறம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன முடிச்சிருக்கீங்க, லாங்குவேஜஸ் நோன், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், அட்ரஸ்ஸு எல்லாமே XXXYY, இமெயில் ஐடியெலாம் வந்து XXX போடுங்க. மொபைல் நம்பரு எதனா ஒரு நம்பர் 1234567899 அப்படின்னு போட்டுருங்க. எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் டிக்ளரேஷன், இந்த டிக்ளரேஷன் கன்ஃபார்ம் வரும் எழுதணும். ஐ இயர்பை டிக்ளேர் த அபோவ் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்னு சிம்பிளாக எழுதிட்டாலே இந்த கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேராகிராஃப் ரைட்டிங், அவங்க ஒரு டாபிக் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேராகிராஃப் ரைட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேராகிராஃபை நீங்கள் எப்படி ரைட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இவங்க எப்படி ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். எப்படிலாம் வந்தால் சப்டாபிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரியில் இருக்க பேராகிராஃபை நீங்கள் வந்து சப்டாபிக் போட்டு எழுதாதீங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு பேராகிராஃபாக எழுதுங்க. ஜென்ரல் பேராகிராஃப் அப்படிலாம் எஸ்ஏன்னு கேட்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா மட்டும் இந்த சப்டாபிக் போட்டு எழுத பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் அண்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்பாங்க. ஸ்பாட் த எரர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் அது 1 மார்க்ஸில் வந்து 1 மார்க்ஸ் டாப்பிக்கில் இருக்குது. நான் அந்த 1 மார்க்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அந்த ஸ்பாட் த எரர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் வரும். நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செமண்டிக் ஃபீல்டு. இது ஒன்று கன்ஃபார்ம் கேட்பாங்கப்பா. செமண்டிக் ஃபீல்டுனா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கொஷனில் பாருங்கள், ஒரு 5 லைன்ஸ், ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, 5 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. கீழே வந்து ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. அந்த ஒவ்வொரு சென்டென்ஸுக்கான ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. அப்போ அதற்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெதரு, ஸ்பேஸு, ஸ்போர்ட்ஸு, பாலிடிக்ஸு, கம்ப்யூட்டர்னு இருக்குது. அப்போ சிபியூனாலே நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம், கம்ப்யூட்டரை மென்ஷன் பண்ணுவோம். அதுமாதிரி ஒவ்வொரு கொஷனுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷனோடு இருக்கும். நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி எழுத வேண்டியதான். இதான் செமண்டிக் ஃபீல்டு. இது ஒரு கன்ஃபார்ம் ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொஷின்ஸ். 3 மார்க்ஸ் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயலாக் ரைட்டிங்.
இது டீட்டெயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை எப்படி அட்டன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டயலாக் ரைட்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா 3 செட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் எழுதுங்க. பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் அவங்க என்ன ஒரு கொஷின் கேட்குறாங்களோ அதற்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அதான் டயலாக் ரைட்டிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் ரைட்டிங் கேட்பாங்க, ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை சார்ட். உங்களுக்கு ஒரு பை சார்ட்டோ ஒரு பார் சார்ட்டோ கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அந்த பை சார்ட்லேருந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை சார்ட்லேயே இருக்கும். நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி எழுத போகிறீங்க. இது ஒன்று கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா கொஷின்ஸ் கொடுக்காம மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்சஸ்னு கொடுத்துருவாங்கப்பா. இன்ஃபரன்சஸ்னால் அதில் இருக்க டேட்டாவை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி எழுத போகிறீங்க. ரெண்டு டேட்டாவை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க. அதான் இன்ஃபரன்சஸ். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ். இது அதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறது, டீ எப்படி பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் புக் எப்படி ஓப்பன் பண்ணுறது, நிறைய டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் இருக்குது. இதில் நிறைய இருக்குது பாருங்கள். புக்கு எப்படி பைண்ட் பண்ணுறது, கப் ஆஃப் டீ எப்படி மேக் பண்ணுறது, காஃபி கிஃப்ட் எப்படி பேக்கப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஒரு 3 மார்க்ஸ் அளவு எழுதினா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராவப் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராவப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராவப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இஆர்சி இருக்கும். இஆர்சி உங்கள் புக் பேக்லேருந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அதுவும் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக படித்தா போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க்ஸை நெக்ஸ்ட் வீடியோ